நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சித்ரா ஷாம் சுந்தர். இன்று மகாவதார் அறக்கட்டளை நடத்தும் ஏப்ரல் 1 முதல் 24 வரை 21 நாட்கள் கொண்ட இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டத்தின் தொகுதி 1 நாள் 20. இதை தொடங்குவது முன் என்றைக்கும் போல நம்ம அசெண்டட் மாஸ்டர் மகாவதார் பாபாஜிக்கும் பெரிய ஆசிரியர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜிக்கும் இந்த மகாவதார் ஃபவுண்டேஷனின் நிறுவனரான ஆசிரியர் ரங்கநாதன் சாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் தவிர எல்லாற்றுக்கும் நம்ம எல்லாருக்கும் உபரியான ஒரு சக்தி, அந்த பிரம்மாண்ட சக்தி, அதுக்கும் அந்த பிரம்மாண்ட சக்திக்கும் நம்ம பிரணாமத்தை அர்ப்பித்து கொண்டு நம்ம இந்த வகுப்பை ஆரம்பிக்கலாம். என்றைக்கும் போல நம்ம தியான பயிற்சியுடன் இந்த வகுப்பை ஆரம்பிப்போம். இந்த பயிற்சியின் பெயர் ஆனாபானாசதி. ஆனா என்றால் உள்ளே இழுக்கும் சுவாசம், அபானா என்றால் வெளியே போகும் சுவாசம், சதி என்றால் சுவாசத்தின் உடன் இருப்பது, சுவாசத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவது. சிந்தனைகள் சிதறாமல் இருக்க கவனிக்க வேணும். சிந்தனைகள் வந்தால் அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் சுவாசத்தில் மட்டுமே கவனத்தை செலுத்தினால் உங்கள் தியானத்தின் குவாலிட்டி இன்னும் அதிகமாகும். இப்போது நீங்கள் இருக்கும் அறையின் லைட்டை கொஞ்சம் டிம் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணீரை குடித்துவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணீரை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்க. கீழே உட்காருவதா இருந்தால் சம்மணம் மூட்டி சுகாசனத்தில் உட்காரலாம். அப்படி உட்கார முடியாதவர்கள் சேரில் உட்காரலாம். சேரில் உட்காரும் போது பாதங்களை கிராஸ் பண்ணி கொண்டு உட்காருங்கள். கைகளை கோர்த்து கொண்டு, விரல்களை கோர்த்து கொண்டு நீங்கள் உங்கள் மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் போஸ்டரை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. கூடியமான வரைக்கும் நீங்க முதுகெலும்பை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. அது உங்களோட அந்த காஸ்மிக் எனர்ஜி, அந்த பிரபஞ்ச சக்தியை உள்ளே இழுத்து அந்த பாடிக்குள்ள, நம்ம உடலுக்குள் அழகாக பரவுவதற்கு உதவியாக இருக்கும். அப்படி முடியாதவர்கள் பரவாயில்ல, நீங்க பேக் சப்போர்ட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், செவர் பக்கமா சாஞ்சு வேணாலும் உட்காந்துக்கலாம். இப்போது நீங்கள் கண்ணாடி ஸ்பெக்டிகல்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அதை கழட்டி வச்சிருங்க. இப்போ நீங்க நிதானமா உங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் தியானத்தை ஆரம்பிக்கலாம். நான் ஒரு மியூசிக் போடுவேன். மியூசிக் போட்டாலும் உங்களோட இந்த கவனம் உங்க சுவாசத்தில் இருக்கட்டும். அதுதான் இந்த தியான பயிற்சியின் உத்தேசமே.
ஒரு நீண்ட சுவாசத்தை நிதானமாக உள்ளே இழுங்கள். நிதானமாக சுவாசத்தை வெளியே விடு. கண்கள் மூடியே இருக்கட்டும். தியானத்தின் கடைசி 1 நிமிடம்.
இப்போது மெதுவாக உங்கள் பாடி கான்சியஸ்னஸுக்கு, அதாவது உடலின் உணர்வுகளுக்கு திரும்ப வாருங்க. கைகளை தேய்த்து கொண்டு கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 1 2 3 4 5. இப்போது மெதுவாக உங்க கண்களை திறந்து கொள்ளுங்கள். நேயர்களே, நீங்க என்றைக்கும் போல இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு தியானத்தை பண்ணி முடித்தோம். நம்ம இன்று ஏப்ரல் 23, 2025 புதன்கிழமை. அதாவது இன்றைக்கு மாஸ்டர்ஸ் இன்றையோட நம்ம மகாவதார் அறக்கட்டளை நடத்தும் இந்த ஆரோக்கிய திட்டத்தின் 20 நாட்களை நம்ம கடந்து விட்டோம். இன்றைக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான், நாளைக்கு கடைசி நாள். அன்றைக்கும் நீங்கள் எல்லாரும் இதே மாதிரி இன்னும் நிறைய எண்ணிக்கையில இந்த வகுப்புல சேர்ந்துக்கணும். ஏன்னா இதை நம்ம செலிப்ரேட் பண்ணோம் க்ளோசிங் செரிமனியா. அதுல நீங்க எல்லாரும் இந்த 20 நாட்கள்ல உங்களுக்கு அடைந்த பயன்களையும் உங்களுக்குள்ள வந்த ஏதாவது மாற்றங்களையும் அனுபவங்களையும் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நம்ம இந்த தியானத்தை தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு செல்வோம். இந்த பகுதியில இன்றைய தலைப்பான PSSM கைடிங் பிரின்சிபல்ஸ், அதனோட பார்ட் 1 நேற்றுக்கு முடிஞ்சிடுச்சு. PSSM அத கைடிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா PSSM-இன் வழிகாட்டுதல் கோட்பாடுகள், அதனோட பகுதி 2வது பகுதி இன்னைக்கு. இதை குறித்து உள்ள அறிவை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக ஆசிரியர் மாஸ்டர் பஜனியப்பன் நம்மிடம் வருகிறார். வாங்க பஜனியப்பன் சார். பஜனியப்பன் சார். ஓகே ஓகே, நீங்க பேசலாம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். இனிய காலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. நான் முதலில் என்னோட பிராணம்சை மகாவதார் அறக்கட்டளை நிறுவனர் குருஜி திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், பெரியாசிரியர் பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கும், மிகப்பெரிய ஆசிரியர் மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும் என்னுடைய பிரணாம்சை, இந்த பிரபஞ்சத்துக்கும் என்னுடைய பிரணாமங்களை அனைத்து மாஸ்டர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைக்கு நாம் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூவ்மெண்ட் PSSM வழிகாட்டுதல் கோட்பாடுகள் பகுதி 1 மாஸ்டர் திருமதி லதா சந்திரசேகர் அவர்கள் மூலியமாக கேட்டறிந்தோம். அதன் தொடர்ச்சியாக PSSM வழிகாட்டுதல் கோட்பாடுகள் பகுதி 2 இன்றைக்கு தொடர்கிறோம். நான் பின்வருமாறு அந்த கோட்பாடுகள், அதாவது ஆங்கிலத்தில் PSSM கைடிங் பிரின்சிபல்ஸ் என்று கூறுவார்கள், அதை பற்றி குறிப்பும் விரிவாகவும் பின்வருமாறு கூறுகிறேன். நீங்கள் அனைவரும் சிறு குறிப்பு எடுத்துக்கொண்டு அதை வைத்து அதை நாம் பின்பற்றுமாறு வேண்டிக் கொள்கிறேன்.
கோட்பாடு நம்பர் 10. நமக்கு இந்த இயக்கத்தில் எந்த ஒரு ஆன்மீக உடைகள், நமது உடலில் புனித குறியீடுகள் மற்றும் சடங்குகள் கடைபிடிப்பது இல்லை. அதாவது ஆன்மீகம் என்பது ஒரு தனி மனித உள்சாதனை. ஆதலால் வெளிப்புற ஆடைகள் மூலமாக ஆன்மீகத்தை வெளிப்படுத்த தேவையில்லை. ஆதலால் நாம் உடை எப்பொழுதும் போல் சாதாரண உடைகள் நம் விருப்பம் போல் அணியலாம். கோட்பாடு எண் 11. குழந்தைகளுக்கு தியான பயிற்சியை அவர்களின் குழந்தை பருவத்திலிருந்து பயிற்சி அளிக்க வேண்டும். அதாவது 5 வயது முதல் நாம் நம் குழந்தைகளுக்கு 5 வயது முதல் தியான முறைகளை நிச்சயமாக கற்றுத்தர வேண்டும். ஆதலால் குழந்தைகளுக்கு தியான வழியில் எது தேவை அல்லது எது தேவையற்றது என்ற தெளிவு பிறக்கும். நாம் மேலும் குழந்தைகளை தியானத்தில் கவனம் செலுத்த வைத்தால் இந்த சேவையானது நமது முழு சமுதாயம் மனிதர்களுக்கு நாம் செய்ததாக கருதப்படும், அறியப்படும். அடுத்ததாக கோட்பாடு எண் 12. நாம் அனைவரும் மாஸ்டர், ஆசிரியராக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இயக்கத்தில் நாம் நம்மை தியானம் மற்றும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு தொடங்கின உடனே அனைவரும் மாஸ்டராக கருதப்படுவார்கள், அதாவது ஆசிரியர்கள். எப்பொழுதும் நாம் சிஷ்யர்களாக, அதாவது பின்தொடர்பவர்களாக வாழக்கூடாது. பொதுவாக நாம் நமது சக மனிதர்களிடம் தான் நமது வாழ்க்கை முறைகளை கற்றுக்கொள்கிறோம், மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஆதலால் நாம் மற்ற எந்த ஒரு மனிதருக்கும் சிஷ்யர்களோ அல்லது பின்தொடர்பவர்களோ அல்ல. அதாவது நாம் யாருக்கும் டிசைபிள்ஸ் கிடையாது. பொதுவாக நமது வாழ்க்கையின் குறிக்கோள் நாம் மாஸ்டர் ஆக வேண்டும், ஆசிரியராக வேண்டும் இந்த இயக்கத்தில் சேர்ந்து. மேலும் நாம் என்ன நினைக்கிறோமோ நாம் அதுவாக மாறி விடுவோம். ஆங்கிலத்தில் we are what we think. ஆதலால் நாம் தியானம் ஆன்மீகத்தில் நுழைந்த முதல் நாள் முதல் நம்மை நாம் மாஸ்டராக பாவிக்க வேண்டும், ஆசிரியர்களாக பாவிக்க வேண்டும். நமக்குள் குருமார்களோ சிஷ்யர்களோ கிடையாது. ஆனால் நமக்குள் முதிய மாஸ்டர் அல்லது இளைய மாஸ்டர், அதாவது சீனியர் மாஸ்டர் மற்றும் ஜூனியர் மாஸ்டர் என்று நம்மை கூறலாம். கோட்பாடு நம்பர் 13. தியான பயிற்சி நிகழ்ச்சிகளில் மற்றும் தியானம் மூலம் பணம் பரிமாற்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, செய்யக்கூடாது. அது இந்த இயக்கத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. அதாவது நாம் வருமானம் ஈட்டுவதற்கு பல வழிகள் உண்டு, பணம் சம்பாதிப்பதற்கு பல வழிகள் உண்டு. குறிப்பாக விவசாயம் மேற்கொள்ளலாம், பல வியாபாரங்கள் செய்யலாம், அதாவது அல்லது ஏதேனும் மொழிகளை கற்பித்து பணம் சம்பாதிக்கலாம். ஆயினும் இந்த இயக்கத்தில் தியான பயிற்சி மூலம் பணம் ஈட்டுவது, சம்பாதிப்பது முற்றிலுமாக நமது இயக்கத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது. தியானம் பயிற்றுவது என்பது முழுமையாக முற்றிலுமாக இலவசமாக அளித்தல் வேண்டும். அனைத்து மக்களுக்கும் இலவசமாக தியானம் சென்றடைய வேண்டும். அதுதான் நம்ம குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதாவது தன்னலமற்ற சேவை செய்து தியானம் அனைவருக்கும் பயிற்றுவிக்க வேண்டும். அடுத்ததாக கோட்பாடு எண் 14. தெய்வ உருவ வழிபாடு, வாழும் மனிதர்கள் வழிபாடு ஆகியன இவ்வியக்கத்தில்
கிடையாது. அதாவது சிற்பங்கள், உருவங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அவைகள் உண்மையில் கலை அம்சம் வாய்ந்தவை. இருந்தும் அவைகளை வழிபடுதல் என்பது தேவையற்றது, அது பொருளற்றது, மீனிங்லெஸ். வாழும் ஆசிரியர்கள் மாஸ்டர்களை வழிபடுதலும் பயனற்றது. வாழும் ஆசிரியர்கள், லிவிங் மாஸ்டர்ஸ், அவர்கள் நமக்கு ஒரு உண்மை ஊந்துதலாக, அதாவது இன்ஸ்பிரேஷனாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் வழிபாட்டுக்கு உகந்தவர்கள் அல்ல. அவர்கள் வாழ்க்கை முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். நாம் அனைவருமே கடவுள் இவ்வியக்கத்தில். ஆதலால் அடுத்த மனிதரை நாம் வழிபட தேவையற்றது. ஆதலால் முக்கியமாக நாம் அனைவரும் தியான பயிற்சி மூலமாக நமது ஆன்மாவின் சாரத்தை, அர்த்தத்தை, புரிதலை வெளிக்கொணர வேண்டும். கோட்பாடு எண் 15. நமது சொந்த பிரச்சனைகளிலிருந்து தியான சக்தி உதவியுடன் மீண்டு வருதல், எதிர்கொள்ளுதல். நம் வாழ்வில் நம் அனைவருக்கும் சொந்த பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகளை நாம் நமது உள் தியான சக்தி மூலம் நாம் கையாண்டு அவைகளை சமாளித்து மீள வேண்டும். நாம் நமது தியான சக்தி அதிகரிக்க நமது வெளிப்புற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக அமைப்பதன் மூலம் நமது வாழ்க்கை குறிக்கோள்களை நாம் அடையலாம். எந்த ஒரு ஆசானும் அல்லது குருக்களும் நமது பிரச்சனைகளை குறைக்கவோ எளிதாக்கவோ முடியாது. அவையெல்லாம் நமக்கு ஒரு சவால்கள். அந்த பிரச்சனைகள் நம்மால் நாம் பிறப்பதற்கு முன்பே உருவானது. அதாவது நமது கர்ம வினைகள். அவைகளை அமைதியாக தாங்கி எதிர்கொள்ள வேண்டும். ஆதலால் தியானத்தின் மூலம் நமக்கு அந்த வாழ்க்கை சூழ்நிலை சவால்களை பொறுத்து கொள்வதற்கான திறன்கள் மேம்படுத்தப்படும். கோட்பாடு எண் 16. சந்நியாசம் மற்றும் துறவரம் ஆகியவை தவிர்த்து சகஜமான குடும்ப வாழ்க்கை வாழ்தல் மற்றும் மேற்கொள்ளுதல். சில மதங்களில் நமது குடும்ப வாழ்க்கை, உறவு முறை மற்றும் வாழ்க்கை முறைகளை ஆன்மீக வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல என்று கருதுவார்கள். இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. நமது மனித வாழ்க்கையின் சுகம் மற்றும் நலன்களுக்கு குடும்ப வாழ்க்கை, உறவு ஒரு உண்மையான ஊந்துதல். ஆன்மீகம் மற்றும் குடும்ப வாழ்க்கை ஒன்றை ஒன்று சார்ந்தது அல்ல. பிரமிட் ஆசிரியர்கள், பிரமிட் மாஸ்டர்ஸ் அனைவரும் சாதாரணமான குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்ளலாம். மேலும் நட்பு நமது ஆன்மாவில் கடைசி வரை சேர்ந்தே வரக்கூடியது. நம் இறப்பிலும் நமது பூத உடலில் மிஞ்சுவது, தங்குவது நட்பு மட்டுமே ஆகும். அடுத்தது கோட்பாடு நம்பர் 17. பிரமிட் தியான மையங்களை அனைத்து கிராமங்களிலும், ஊர்களிலும், நகரங்களிலும் நிர்வகிக்க வேண்டும். பிரமிட் ஆசிரியர்கள் தியான மையங்களை கிராமங்களில், ஊர்களில், நகரத்தில் நிறுவ வேண்டும். ஒவ்வொரு பிரமிட் மாஸ்டரும் ஒரு போதிஸ்தவா அல்லது ஒரு புத்தர் என்று நமது இயக்கத்தில் கூறுவார்கள். இதில் போதிஸ்தவா என்றால் அவர் ஒரு ஆன்மீக ஆசிரியர். அவர் ஒரே இடத்தில் இருந்து அவரை அணுகும் அனைவருக்கும் தியானம், ஆன்மீகம் ஆகியவை போதிப்பார். மற்றும் புத்தர் என்றால் அவர் ஒரு ஆன்மீக ஆசிரியர். அவர் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று அவரை வரவேற்பவர்களுக்கு
தியானம், ஆன்மீகம் போதிப்பார். கோட்பாடு எண் 18. நமது தியான அனுபவங்கள் மற்றும் சொந்த ஆன்மீக மாறுதல்களை, அதாவது டிரான்ஸ்பர்மேஷன்ஸ்களை புத்தகமாக வெளியீடு செய்ய வேண்டும். ஐயா சார் பிரான்சிஸ் பெக்கான் என்பவர் அழுத்தமாக கூறியுள்ளார். அதாவது எழுதும் பழக்கம் சரியான ஒரு முழுமையான மனிதனை உருவாக்கும். ரைட்டிங் ஹேபிட்ஸ் மேக்ஸ் எ மேன் குட் மேன். ஆதலால் அனைத்து பிரமிட் முதிய ஆசிரியர்களும் சீனியர் மாஸ்டர்கள் அனைவரும் தங்களுடைய தியான ஆன்மீக அனுபவங்களை புத்தகமாக எழுதி வெளியீடு செய்ய வேண்டும். அந்த வெளியீடுகள் நமது வருங்கால சந்ததியர்களுக்கு அவர்கள் அதனை பின்பற்றுவதற்கு ஒரு நல்ல புத்தகம் மற்றும் சட்டமாக அமையும். மீண்டும் நான் இந்த 18 கோட்பாடுகளையும் சுருக்கமாக கூறி வருகிறேன். நம்பர் 1, BSSM வழிகாட்டுதல் கோட்பாடுகள் 18. அவற்றில் நம்பர் 1, சரியான முறையில் தியானம் செய்து ஆனாபானாசதி முறையில் தியானம் மேற்கொள்ளுதல். அதாவது ஆனா என்றால் மூச்சை உள்வாங்குதல், பானா என்றால் மூச்சை வெளியிடுதல், சதி என்றால் நம் கவனத்தை மூச்சில் கொள்ளுதல் மற்றும் அதை அனைவருக்கும் கற்பித்தல். இதில் எந்த ஒரு கடினமான ஆசனங்களும் பிராணாயாமங்களும் கிடையாது. கோட்பாடு நம்பர் 2, ஆன்மீக புத்தகங்களை வாசித்தல். உதாரணமாக ஓஷோ, ஐயா பத்ரிஜி அவர்கள் மற்றும் லோப்சங் ரம்பா, யோகானந்த பரமஹம்சா போன்ற மகான்களின் ஆன்மீகம் அடங்கிய புத்தகங்களை வாசித்தல். கோட்பாடு 3, நமது தியானம் ஆன்மீக அனுபவங்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளுதல். ஷேரிங் தி எக்ஸ்பீரியன்சஸ். கோட்பாடு நம்பர் 4, ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரம் மௌனத்தில் நாம் இருத்தல் வேண்டும். மேலும் தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்தல் வேண்டும். நாம் காசிப்ஸை தவிர்த்தல் வேண்டும். நம்பர் 5, தீவிரமான தியானம் மேற்கொள்ள முழு நிலவு தியானம் செய்ய வேண்டும். ஃபுல் மூன் டே மெடிடேஷன்ஸ் மேற்கொள்ள வேண்டும். நம்பர் 6, முடிந்த அளவிற்கு நாம் தியானத்திற்கு பிரமிட் சக்தியை உபயோகிக்க வேண்டும். அதாவது தியானம் மேற்கொள்ளும் போது பிரமிட் கேப்புகளை உபயோகிப்பது மற்றும் பிரமிட் கண்ணாடிகளை உபயோகிப்பது போன்றவை. நம்பர் 7, நாம் மாத்திரை மருந்துகளை தவிர்த்து நம் உடல் நலம் பெற தியான சக்தியை பயன்படுத்த வேண்டும். நம்பர் 8, நாம் சைவ உணவை உண்ண வேண்டும். அதாவது மீன், முட்டை, மாமிசங்களை உண்ணக்கூடாது. நம்பர் 9, இயற்கையான சூழ்நிலைகளான காடுகள், மலைகள், ஆற்று ஓரம் போன்ற இடங்களில் அமர்ந்து அவைகளை உணர்ந்து தியானம் செய்ய வேண்டும். நம்பர் 10, எந்த ஒரு ஆன்மீக உடலில் புனித குறியீடுகள் மற்றும் சடங்குகள் நமது இயக்கத்தில் கடைபிடிப்பது இல்லை. நம்பர் 11, குழந்தைகளுக்கு 5 வயது முதல் தியான பயிற்சி அளிக்க வேண்டும். நம்பர் 12, நாம் அனைவரும் மாஸ்டராக, ஆசிரியராக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சிஷியர்களாக, பின்தொடர்பவர்களாக வாழக்கூடாது. நம்பர் 13, தியான பயிற்சி நிகழ்ச்சிகளில் பணம் பரிமாற்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, செய்யக்கூடாது, தடை செய்யப்பட்டுள்ளது. நம்பர் 14, தெய்வ உருவ வழிபாடு, வாழும் மனிதர்கள் வழிபாடு ஆகியன கிடையாது. நம்பர் 15, நமது சொந்த பிரச்சனைகளிலிருந்து தியான சக்தி உதவியுடன் மீண்டு வருதல், எதிர்கொள்ளுதல். நம்பர் 16, சந்நியாசம், துறவரம் ஆகியவை தவிர்த்து சகஜமான குடும்ப வாழ்க்கை வாழ்தல் மற்றும் மேற்கொள்ளுதல். நம்பர் 17, பிரமிடு தியான மையங்களை அனைத்து கிராமங்களில்
ஊர்களிலும் நகரங்களிலும் நிர்வகிக்க வேண்டும். கடைசியாக கோட்பாடு நம்பர் 18, நமது தியான அனுபவங்கள் மற்றும் சொந்த ஆன்மீக மாறுதல்களை புத்தகமாக வெளியீடு செய்ய வேண்டும். இக்கோட்பாடுகளை நாம் அனைவரும் பின்பற்றி தியானம் மேற்கொண்டு ஆன்மீக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி அனைவருக்கும். நன்றி சார். ஆசிரியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைய மாஸ்டர் பஜனியப்பன் சார் விஸ்டம் ஷேர் பண்ணினது, அதாவது பிஎஸ்எஸ்எம் வழிகாட்டுதல் கோட்பாடுகள் பகுதி 2 அந்த அவருடைய அறிவை இங்க பகிர்ந்து கொண்டார். அது உங்களுக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம இன்றைக்கு 20 நாள் ஆயிடுத்து இந்த வகுப்பின். நாளைக்கு கடைசி நாள். நம்ம அதை வந்து செலிப்ரேட் பண்ணணும். அதாவது நாளைக்கு நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மிச்சம் மேஜர் பார்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நீங்க எல்லோரும் உங்களுடைய இந்த 20 நாட்கள் நீங்க அட்டென்ட் பண்ண இந்த எல்லா கிளாஸஸ்லயும் உங்களுக்கு கிடைச்ச பலன்கள், நீங்க இத்தனை நாளா பண்ணி உங்களுக்கு அந்த தியான பயிற்சியினால் உங்களுக்குள் வந்த மாற்றங்கள், இல்லைன்னா உங்களுடைய சின்ன சின்ன அனுபவங்கள், எதுவா இருந்தாலும், நல்லதா இருந்தாலும் நல்லது அல்லாது இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது சஜன சாங்கத்தியாவில் படுது. அதுதான் அது நம்ம பண்ற ஒரு சேவை. நம்ம என்னெல்லாம் பண்றோமோ, இப்ப இந்த கைடிங் பிரின்சிபிள்ஸ்ல என்ன சொல்லியிருக்கார் பத்ரிஜி, அதாவது நம்ம பணம் எதுவும் எடுத்துக்காம தான் இந்த தியான பயிற்சியாவது ஞானத்தை கொடுப்பதாவது இது எல்லாமே பணம்ங்கிறத வாங்காம கொடுக்காம தான் பண்ணணும். அப்போ நம்ம வந்து ஒரு தியான பயிற்சி யாராவது கொடுத்தாங்க இல்ல விஸ்டம் ஷேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பதிலாக நம்ம ஏதாவது அளிக்கணும் இல்லையா, அதை நம்ம சேவையாக கொடுக்கலாம். அந்த சேவை நீங்கள் வந்து எந்த விதமா வேணாலும் பண்ணலாம். இப்ப நீங்கள் எல்லாரும் டெய்லி இந்த வகுப்பை அட்டென்ட் பண்றீங்கல்ல, அதுவே உங்களோட பெரிய சேவை கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நீங்க அந்த யூடியூப்ல மகாதா டிவி தமிழ் சேனல் இருக்கு, அதுல நிறைய பேர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, இன்னும் பண்ணணும். அப்புறம் அதுல வந்து லைக் பண்ணினீங்க, அதுவும் ஒரு சேவை தான். நீங்க வந்து ஷேர் பண்ணினீங்கன்னா அதுவும் தான். கமெண்ட்ஸ் பண்ணினீங்கன்னா அது எல்லாமே குட்டி குட்டி சேவைகள் தான். இது தவிர இப்போ இவர் இந்த கைடிங் பிரின்சிபிள்ஸ்ல நீங்க கேட்டு படிச்சுட்டீங்க. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு, இங்க யாருமே எல்லாருமே ஒண்ணுதான். அதாவது நம்ம எல்லாருமே மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க, அடுத்த வகுப்புல நீங்க மாஸ்டர்ஸ். தெரியுதா? நீங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் உங்கள இருந்து யாருக்கெல்லாம் முடியுமோ நீங்கள் எல்லாம் முன் வந்து ஏதாவது ஒரு குட்டி ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைலோ அந்த மாதிரி வாழ்க்கை கலை நுட்பங்கள், அதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க டாபிக்ஸா எடுத்துக்கலாம், தலைப்புகளா எடுத்துக்கொண்டு நீங்கள் முயற்சி பண்ணலாம். கொஞ்சம் ஒரு 5 minutes கிளாஸ் எடுக்கிறது, முதிரைகளை பத்தி அப்படி ஏதாவது அந்த மாதிரி பண்ணலாம். அது உங்களோட சேவையாகும் அப்படின்னு கேட்டுக்கொள்றேன். ஸோ நம்ம எல்லாரும் ஒரே லெவல்ல தான், யாருமே பெருசு சின்னது கிடையாது, எல்லாரும் மாஸ்டர்ஸ் தான். நீங்க இந்த வகுப்பு முடிந்ததுனால இதோட நின்றுடுத்த அடுத்த வகுப்புல நீங்க சேர முடியாது அப்படின்னு கிடையாது. நீங்க இன்னும் வரும் வகுப்புகளிலும் நீங்க பங்கேற்கலாம். அதிலும் இன்னும் வேறு வேறு ஆசிரியர்கள் வருவார்கள், வேறு வேறு தலைப்பில் உங்களிடம் விஸ்டம் ஷேர் பண்ணுவாங்க. அப்படி நம்ம படிச்சுதான் நம்ம வந்து நம்ம இந்த ஆன்மீகத்துல முன்னேற முடியும். நம்ம வந்து சும்மா நமக்குள்ளே வச்சுட்டு இருந்தா அது சரியாகாது. நமக்கு என்ன தெரியுமோ அதை மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவர்கள்ட்ட இருந்து நம்ம படிச்சுக்கவும் வேணும். அதுதான் அந்த கற்றுக்கொண்டு நம்ம ஆன்மீகத்துல முன்னேறணும். அதுதான். ஸோ இப்போ வந்து நான் ஒன்று கேட்டுக்கிறேன், யூடியூபை வந்து நீங்க கண்டிப்பா நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்புறம் இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இருந்தானா அவங்களுக்கு சொல்லி இன்னும் நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும், ஷேர் பண்ணணும். தவிர நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே. நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன், இன்னும் ரொம்ப நிறைய எண்ணிக்கையோட இதுல வந்து நீங்க பங்கேற்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசையோட கேட்டுக்கொள்கிறேன். நீங்க வந்து அதுல பங்கேற்று உங்களுடைய பங்கேற்றால் மட்டும் போடாது,
பங்கேற்றால் மட்டும் போதாது. நீங்க வந்து நான் பேசுறது கேட்கறது இல்ல? ஓகே. வந்து நீங்க இன்னும் பங்கேற்றால் மட்டும் போதாது, உங்களோட அனுபவத்தையும் நன்றாக ஷேர் பண்ணிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா அது கூட நீங்க முன்வைக்கலாம். தவிர இந்த வகுப்பில உங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் தெரிந்தா அதையும் நீங்கள் எடுத்து சொல்லலாம். எப்படி அதை வந்து இன்னும் நன்றாக பண்ணலாம் அப்படிங்கிற உங்களோட சஜஷன்ஸும் நீங்க முன்வைக்கலாம். எல்லாமே இங்க வெல்கம் தான். எல்லாமே நீங்க பயப்படாம கூச்சப்படாம நீங்க எல்லாரும் பேசணும். ஒன்றும் பேசலைன்னா ஒன்றும் இல்லைன்னா நீங்க நன்றி அப்படியாவது சொல்லணும். நீங்க எல்லாரும் பங்கேற்கணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? ஓகே, ஒன் செகண்ட் பல்ஜப்பன் சார் பேசுங்க. வணக்கம் மேடம். நமஸ்காரம் மேடம். அனைத்து மாஸ்டர்களுக்கும் வணக்கம். ஒரு சிறிய வேண்டுதல். நமது மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் ஐயா டாக்டர் ரங்கநாதன் சார் அவர்களின் கோரிக்கைப்படி இந்த வரும் மாதம் மே மாதம் நமது தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸில் ஹோஸ்ட் செய்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் தயவு செய்து என்னை தொடர்பு கொள்ளவும் உடனடியாக. அதற்குரிய பயிற்சி ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ல அனுபவம் பெற்ற மாஸ்டர்களால் உங்களுக்கு அளிக்கப்படும். வெறும் சிம்பிளான பயிற்சி தான். வீட்டில் ஒரு லேப்டாப் இருந்தால் போதும், நீங்கள் அதை மேற்கொள்ளலாம். நாங்களும் உங்களுக்கு உதவுவோம். நமது மாஸ்டர் திருமதி சித்ரா மேடம் அவர்கள் ஒரு மாதம் நமக்கு அனைவருக்கும் பயிற்றுவிட்டார்கள். அவர்களுடைய அவசர சொந்த வேலை காரணமாக மே மாதத்தில் அவர்களால் பயிற்று எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஆதலால் நமது மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்கள் இந்த கோரிக்கையை விடுவித்துள்ளார். ஹோஸ்ட் செய்ய விருப்பவர்கள் என்னை கான்டாக்ட் செய்யவும். என்னுடைய வாட்ஸ்அப் செல் நம்பர் பின்வருமாறு குறித்து கொள்ளலாம். நான் கூறுகிறேன்: 7598313290. ரிப்பீட் செய்கிறேன்: 7598313290. இன்னொரு முறை கூறுகிறேன்: 7598313290. நான் சாட் பாக்ஸிலும் போடுகிறேன். என்னுடைய பெயர் பஜனியப்பன். ஹோஸ்ட் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் இந்த நம்பரில் எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பவும். நான் அதற்கு உரிய ஏற்பாடுகள் செய்கிறேன். நீங்கள் அதனை கற்றுக்கொண்டு இந்த வரும் மே மாதத்தில் ஹோஸ்ட் செய்யலாம். உங்களுக்கு கோ ஹோஸ்ட் செய்வதற்கு உதவி செய்வதற்கு வருவார்கள். இதில் ஆல்ரெடி அனுபவம் பெற்றவர்கள் உங்களுக்கு சிறப்பான முறையில் பயிற்சி அளிப்பார்கள். தயவு செய்து அனைவரும் உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த மகவதார் ஃபவுண்டேஷனுக்கு அளித்து இந்த தமிழ் ஜூம் மெடிடேஷன் கிளாஸை தொடர்ச்சியாக அனைவருக்கும் கொண்டு செல்ல எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நான் இந்த சாட் பாக்ஸில் என்னுடைய பெயர், செல் நம்பரை மீண்டும் அனுப்புகிறேன். தயவுசெய்து இதை கவனத்தில் கொண்டு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எந்த நேரத்திலும் எனக்கு வாட்ஸ்அப் கால் செய்யலாம். இது விஷயமாக பேசலாம். நான் மகவதார் ஃபவுண்டேஷன் பெங்களூர் அவர்களிடம் தொடர்பு கொண்டு உங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கிறேன். என்னுடைய நம்பரை மீண்டும் சொல்கிறேன்: 7598313290. குறித்து கொள்ளவும். 7598313290. இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு மெசேஜ் அனுப்பவும், தொடர்பு கொள்ளவும். ஹோஸ்ட் புரிய தயவு வந்து மனமு வந்து ஒத்துழைத்து இந்த தமிழ் ஜூம் கிளாஸை நமது தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் என்பது நமது குருஜி
திரு ரங்கநாதன் ஐயா அவர்களின் விருப்பமாகும். மேலும் பல நபர்கள் இதை யூடியூபில் மூலமாக கண்டு ரசிப்பதுடன் இது வளர்கிறது. இது மேலும் வளர்ச்சி அடைய உங்கள் ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. ஆதலால் உடனடியாக தொடர்பு கொள்ளவும், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பவும். அதற்குரிய வழிமுறைகளை உடனடியாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இத்துடன் என்னுடைய உரையை முடிக்கிறேன். தயவுசெய்து பழனியப்பன் சார், நீங்க இத மகாவதார் அறக்கட்டளையுடைய அந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் அந்த குழுலையும் நீங்க போட்டுடலாம். சரிங்க மேடம். ஓகேவா? சரிங்க மேடம். இப்போது ஓகே சார். நாளை இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும். நாளை நமது குருஜி மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் திரு ரங்கநாத ஐயா பங்கு கொள்கிறார். ஆதலால் தவறாமல் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் நாளை காலை 6 மணிக்கு பங்கு கொண்டு பயன்பெறுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் முன்வந்து உங்களால் இயன்ற ஒரு டாபிக்கை தேர்வு செய்து ஆன்மீக சொற்பொழிவு, ஆன்மீக ஆற்றல் சொற்பொழிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருத்தரும் முன்வர உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும். அதாவது ஒரு திருக்குறள் உண்டு, தொற்றனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு. நாம் எடுக்க எடுக்க சுரக்கும். நாம் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க நமது ஆர்வம் வளரும், நமது ஆற்றல் வளரும், நமது திறமை வளரும், நமது செயல்பாடு இன்னும் முன்னேறும். ஆதலால் இந்த டாபிக்கை நமது மகவதார் ஃபவுண்டேஷன் கோர் தமிழ் டீமில் போட்டு உள்ளோம் கால அட்டவணையை. அதில் உங்களுடைய விருப்பமான டாபிக்கை தேர்ந்து செய்து குறிப்பிடவும், தேதியை குறிப்பிடவும் ஐயா குருஜி திரு ரங்கநாதன் ஐயா அவர்கள் அதை முடிவு செய்து அறிவிப்பார்கள். தயவு செய்து அனைவரும் முன்வரவும் பேசுவதற்கு. இந்த ஒரு அரிய சந்தர்ப்பம் எந்த ஒரு நிறுவனத்திலும் அளிப்பதில்லை. நமக்கு இவர்கள் இலவசமாக கொடுக்கிறார்கள் நம் பேசுவதற்கு, கற்றுக்கொள்வதற்கு. அதை உணர்ந்து தயவு செய்து அனைவரும் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை சாட் பாக்ஸில் போடுகிறேன். தயவு செய்து அனைவரும் இதில் பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். போஸ்டுக்கு தயவு செய்து முன் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி. இப்போது மாஸ்டர்ஸ், உங்களுக்கு யாருக்காவது இத்தனை நாள்களில் ஏதாவது அந்த தலைப்புகளில் ஏதாவது சந்தேகங்கள் கேட்கவோ இல்ல உங்களோட அபிப்பிராயங்கள் சொல்லவோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கு கொஞ்சம் டைம் கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்க தாராளமாக பேசலாம். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் உங்களை ஓகே அகிலா மேம். நமஸ்காரம். நமஸ்காரம் மேடம். நமஸ்காரம். இப்ப தியானத்துக்கு மியூசிக் போடும்போது அந்த மியூசிக்ல எனக்கு கான்சென்ட்ரேஷன் போயிடுது. அதாவது அது என்ன பாட்டு, என்ன ராகம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது. இல்லைன்னா அதனோட தெரிஞ்சதுன்னா அதனோட வேர்ட்ஸை சொல்லிட்டு இருக்கிறது, அது மாதிரி போகுது. அது என்ன பண்ணணும், எப்படி நான் அது இப்போ சொன்னா மேடம் நான் சொல்றேன். அதாவது இப்போ உங்களுக்கு பாட்டு தெரியும், அதனாலதான் இப்போ எனக்கும் பாட்டு தெரியும். நான் அப்ப அத உடனே அதோட ரிலேட் பண்ணிடுவோம் இல்லையா, அதுல வேர்ட்ஸ் வருதுன்னு. ஆக்சுவலி நீங்க என்ன பண்ண, நான் முதல்ல என்ன சொன்னேன், இந்த ஆனாபானா சதியில நம்ம சுவாசத்தில் மட்டுமே தான் நம்ம கவனம் இருக்கணும். நம்ம எதுக்கு மியூசிக் போடணும்னா கொஞ்சம் அந்த அட்மாஸ்பியர் கொஞ்சம் அழகா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, பிளசண்டா இருக்கட்டும் அப்படின்னு தான். நீங்க அதனால அது செகண்டரி தான். நம்ம மௌன தியானம் தான் வேணும். மௌன தியானத்துலதான் நமக்கு தியானம் ஆழத்துல போக முடியும். தியானத்துல ஓகேவா? நீங்க நேச்சுரல் தான். நீங்க அந்த பாட்டுல கேட்டுட்டு இருக்கேன்னா கேட்டுக்கலாம். நீங்க அதுக்குள்ள போகாதீங்க. ராகம் எது, அந்த வேர்ட்ஸ் எது, அதை பத்தி அப்படி சிந்தனைகள் வர்றது இல்லையா, அதைத்தான் நான் சிந்தனைகள் சிதறாமல் பார்த்து கொள்ளுங்கள் சொன்னேன் இல்லையா? ஆமா ஆமா, இது சிதறுறது. இப்ப என்னன்னா நீங்க சுவாசத்தை விட்டுட்டு நீங்க பாட்டுக்குள்ள உள்ள வேர்ட்ஸுக்கு போயிட்டீங்க, ராகத்துக்கு போயிட்டீங்க. அது பரவாயில்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா அதை நிறுத்திக்குங்க. நீங்க அப்படி வரும்போது திருப்ப வந்துருங்க.
அது வேண்டாம், அது சுவாசத்துக்கு வரணும். இல்ல அப்படி அது மாறுமான்னு கேக்குறேன் நானு. அது மாறுறதுக்கு நம்ம தான் மாத்திக்கணும். நாமதான். நம்ம தான் மாத்திக்கணும். எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தானே. ஆமா நம்ம ஆமா ஆமா. மனசு, நம்ம உடல், ம். நம்ம தான் ஆ, நினைச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா நீங்க வந்து அப்படி வர்றது, நான் வந்து பாட்டுல போயிடுறது, அதனாலதான் நான் 2 நாள் நான் வந்து மியூசிக் போடல. போடாத இருக்கிறது சில பேருக்கு போடாத இருந்தான்னா மீதி சவுண்ட் எல்லாம் கேக்குது, இதுவா இருக்கு, அது கேக்குது இன்னும் இல்லையா? மனசு அதுதான் வரும். அதுதான் மெடிடேஷன்ல வந்து விதவிதமான மெடிடேஷன் இருக்கு. ஒண்ணு கைடட் மெடிடேஷன் சொல்லுவாங்க. நடுவுல நடுவுல சொல்லி கொடுப்பாங்க, இப்படி பண்ணுங்க, ஆமா, மூச்சை இப்படி விடுங்க, அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருப்பாங்க. கொடுப்பாங்க. தவிர சில மியூசிக் மெடிடேஷன் சொல்லும்போது மியூசிக் போட்டு விடுவாங்க. அப்ப என்ன ஆகுது, நீங்க அதுல நீங்க தியானம் போனாலும் ஒரே ஒரு எலிமெண்ட்ல தான் நம்ம தியானம் இருக்கலாம், கவனம் இருக்கலாம். நீங்க சுவாசத்துல இருந்து இப்ப மியூசிக்ல போயிட்டீங்கன்னா சரி, அதிலே போனாலும் அப்படியே இருந்துருங்க. பட் தூங்க கூடாது. தியானம் பண்ணும்போது முக்கியமா தூங்க கூடாது. தூங்கக்கூடாது, உணர்வோட தான் இருக்கணும். பாடி கான்சியஸ்னஸ் இருக்காது, ஆனா நீங்க வந்து உணர்வோட தான் இருக்கணும். ஓகேவா? அது பரவாயில்ல மேடம். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து இது எதுல படும் அப்படின்னா, நீங்க வந்து உங்க இது நினைவுகள் வந்து கொஞ்சம் அந்த பக்கம் வந்து போறது இல்லையா? யோசனைகள் வருது, அந்த நீங்க அந்த ராகத்தை பத்தி யோசிக்கிறீங்க, அதையெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுறணும். அப்படி வரும்போது அதை கட் பண்ணிடுங்க. அத கட் பண்ணிட்டு சுவாசத்திலேயே நீங்க கவனத்தை செலுத்துங்க. அப்படி அப்படி டெய்லி பண்ணும்போது சரியாயிடும். ஓகேவா? தேங்க்யூ மேடம். எல்லாம் நல்லா இருக்கு, ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா தேங்க்யூ இருக்கு. சோ மச். மனசு வந்து இதுவா இருக்கு. தேங்க்யூ. நாளைக்கு கூட நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா மகாவதார் ஃபவுண்டேஷனோட நிறுவனர் வரார். அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு இவ்வளவு எல்லாம் பயன்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும் போது. அதனால கண்டிப்பாக நீங்க ஜாயின் பண்ணணும். ஓகேவா? சரி சரி, ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி மேடம். இன்னும் இனி யாராவது பேச ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா வரலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வீடியோல தம்ஸ் அப் பண்ணாலும் போதும். நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்றேன் நான். யாருக்கானும் பேச வேண்டியிருக்கா, ஷேர் பண்ண வேண்டியிருக்கா? இல்லைன்னு நினைக்கிறேன். சரியா? சோ நம்ம இன்னைக்கு வந்து இந்த வகுப்பையும் அழகாக முடித்துக்கொண்டோம். இப்போ பழனியப்பன் சார் சொன்ன மாதிரி நம்ம மகாவதார் ஃபவுண்டேஷனின் ரங்கநாதன் சார் சொல்லியிருக்கார், வந்து உங்களை யாராவது ஹோஸ்ட் பண்றதுக்கு, அதாவது இந்த ஜூம் செஷனை நடத்துவதற்காக, ஜூம் செஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாதவங்களுக்கு கூட ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதனால அதுல உங்களுக்கு ஆசை இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பாக உங்க முன் வர வேண்டும். நீங்க அவர் சொன்ன அந்த ஃபோன் நம்பர்ல அவரை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த விவரத்தை அங்க வந்து நம்ம மகாவதார் அறக்கட்டளையின் வாட்ஸ்அப் குழுவிலையும் போட்டுருவாங்க. நீங்க அதுல இருந்தும் அந்த நம்பரை தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்க வந்து ஹோஸ்ட் பண்ணுவது மட்டுமில்ல, நீங்களெல்லாம் இப்போ ஆசிரியர்கள், அதனால நீங்க மாஸ்டர்ஸ். நீங்களும் அடுத்த வகுப்பு மேயில வரும்போது 2வது வகுப்புல நீங்களும் ஏதாவது சின்ன டாபிக்ஸ், அதாவது தலைப்புகள்ல நீங்களும் பேசலாம். உங்கள் விஸ்டம் ஷேர் கண்டிப்பாக தேவை எல்லோருக்கும். சோ இதை சொல்லிக்கொண்டு நான் இன்றைய வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த வகுப்பை, இந்த வகுப்பு ஒன்றை இத்தனை நாட்கள் ரொம்ப அழகாக கொண்டு போக நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்த அந்த அசண்டன்ட் மாஸ்டர் மகாவதார் பாபாஜிக்கும், பெரிய ஆசிரியர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜிக்கும், அப்புறம் இந்த ரங்கநாத் சாருக்கும், அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும், அவர் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் அவங்களோட ஆசீர்வாதம் கொடுத்ததுக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவர்களுடைய ஆசீர்வாதம் இன்னும் தேவை கேட்டுக்கொண்டு நம்ம இந்த இன்றைய வகுப்பை முடித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.